அனைவருக்கும் வணக்கம். நேரடியாக அளவெடுத்து அந்த அளவிலிருந்து ஒரு 32 இன்ச்சு சைஸ் க்ளோஸ் வந்தில் இப்போ வடிவமைக்க போகிறோம். பாருங்கள், சைஸ் வந்தில் உயரம் 13, மார்பு சுற்றளவு 32, நடு மார்பு 33, ஷோல்டர் 15, கை இறக்கம் 7, கை சுற்றளவு 5.5, ஆம்கோல் சுற்று 14.5, இடுப்பு 28, பின்கழுத்து இறக்கம் 7.5, முன்கழுத்து இறக்கம் 5.5. நேரடியாக அளவு எடுத்தது. இப்போ இந்த அளவு எடுத்ததை எந்த மாதிரி மெஷர்மெண்ட் படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிப்பாகத்தில் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும், அதனால் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம், ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு பட்டிக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். உயரம் 13, 1/2 இன்ச்சு தையல் தும்பு 13. ஓகேவா? கழுத்து 7.5, நம்ம ஒரு 7.25 வச்சுக்கிறோம், 1/4 இன்ச்சு தையலுக்கு. மார்பு சுற்றளவு 32, அப்போது 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 × 32, ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்குவோம். 3/4 இன்ச்சு லூஸு சேர்த்துக்கிறோமா? அப்போ எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆகுது? 8.25. 8.25 ப்ளஸ் 1.5 தையல் தும்பு. இங்கே 8.25 ப்ளஸ் 1.5. ஆம்கோல் வந்து 15 இருக்குது, 15ல் பாதி 7.5, 15ல் பாதி 7.5. 7.5னா ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிடலாம். ஏன்னா கழுத்து உயரம் கம்மியாக இருப்பதுனால 1.5 இன்ச்சு போதுமானது. 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கேருந்து நாம் என்ன செய்கிறோம்னா ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம் தையலுக்காக வேண்டி. தையல் தும்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சும் இங்கே ஒரு 1/2 இன்ச்சும், அதாவது ஆம்கோல் கை வந்தல சுற்றளவுக்கு அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது எவ்வளோ இருக்குது? 5.25 இருக்குது. 5.25ல் பாதி 2.5யும் ஒரு கோடும், இதுதான் அளவு. ஓகேவா? இப்போ கோடு போட்டுருமா? எல்லா கோட்டையும் இணைச்சிடும். இப்போ கழுத்து வந்தால் அவங்களுக்கு அகண்ட கழுத்து எதுவுமே தேவையில்லை, அப்படியே யூ டைப் தான் கழுத்து. ஓகேவா? இப்படியே அவங்க போட்டு விட்ருவோம். இப்போது நமக்கு இந்த ஆம்கோல் இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது என்ன செய்றீங்க அப்படின்னா, ஆம்கோல் சுற்றளவு இப்போ 14.5 இருக்குது. 14.5 14.5 டிவைடட் பை 3 எவ்வளோ இருக்குது? 5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. சரியா? 5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வச்சுக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவு நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு 3/4 இன்ச்சு இந்த இடத்துல அடையாளப்படுத்திடுறோம். அடையாளப்படுத்திட்டு ஃப்ரெஞ்சுக்க வச்சு இந்த ரவுண்டு வந்தில் ஃபில் பண்ணிடுவோம். இப்போது நம்ம ஆள் பார்ப்போம். 7.25 இருக்குது. ஓகேவா? இப்போ முந்தட்டு 7.25 இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னா பேக் தட்டில் டாட் பிடிக்கணும். சரியா? 8.25 இருக்குது. 4 இன்ச்சு ஒரு 3 கோடு. இப்போ இந்த பக்கம் ஒரு 1/2, இந்த பக்கம் ஒரு 1/2 கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சு இப்போ இதில் ஒரு நேர் கோடு போட்டுருவோம். ஓகேவா? அப்புறம் அந்த சாய்வாக அப்படி இணைச்சி விட்ருவோம். ஸோ இது ரப்பாக போட்டாலே போதும், ஷார்ப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு அடையாளத்துக்கு தான். சரியா? அப்புறம் அவங்க இது பண்ணும்போது தைக்கும்போது கரெக்டாக பார்த்து தைச்சிருவாங்க. இப்போது இந்த ஐட்டம் முடிஞ்சது, அதாவது பேக் தட்டு முடிஞ்சது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்குள்ளே இதில் கிராஸாக ஒரு லைன் போட்டு விட்ருவோம். வாங்க கட் பண்ணிடுவோம்.
இப்போ பேக் தட்டு முடிஞ்சது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் தட்டு வந்து நாம் இது ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுருவோம். அவங்களுக்கு 7 இன்ச்சு கை, இப்போ 7.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையல் தும்புக்கு 7.5 இன்ச்சு. இப்போது 32 இன்ச்சுனா அவங்களுக்கு 32 இன்ச்சும் போது 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.25 இன்ச்சு வரும். இந்த இது இருந்தாலும் 3.25 இன்ச்சு வரும். நம்ம 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், இதை 3.25 வச்சுக்குவோம். சரியா? நாம் கட் பண்ணுறது அதாவது கவர் தட்டு. சரியா? இப்போது அவங்களுக்கு 14, 14.5, இதில் பாதி 7.25 வச்சாச்சு. 7.25 வச்சு என்ன செய்கிறோம்னா இதில் ஒரு கோடு போட்டுரும். இதோட சாய்வான ஒரு கோடு போட்டுரும். இங்கே 5.5, உங்களுக்கு 5.5 இன்ச்சு. ஓகேவா? இங்கே 1.5 இன்ச்சு தையல், 7.25, 3.1. இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ என்ன செய்யணும்னா உள் பக்கத்தில் உள்ளதை முதல்ல போடுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உள் பக்கம் உள்ள வளைவை முதல்ல போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ பாருங்கள், ஈஸி மெத்தடு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்னா இந்த வளைவை போட்டுருவோம். இந்த வளைவை போடும்போது என்ன செய்யணும்னா இதே தான், லேசாக டாட்டாக முதல்ல ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி. இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரியா? எப்படி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பிங் தெரியும், தெரிஞ்சாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதனால தான் இது வந்து குயிக் மெத்தடு. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கணும்னா நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். இந்த ஸ்லீவுக்கு மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? 7.25, இங்கே 5.5, இங்கே 7.5. ஓகே, இப்போ சரியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க. இப்போது ஸ்லீவு ரெடி. இப்போது அவங்களுக்கு வந்து மார்பு, முன் மார்பு இருக்குது பார்த்தீங்களா? ஷோல்டர்லேருந்து அடி மார்பு வர, முன் பக்கத்தில் உள்ள அடி மார்பு வர அவங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 33 இன்ச்சு நடு மார்பு, அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் சரியாக இருக்கும். சரியா? ஏன்னா மார்பு வச்சு இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா தப்பு வந்துடும். இதை வச்சே கணக்கு பண்ணுங்கள், இதான் சரியாக வரும். அதாவது நடு மார்பு எவ்வளோ இருக்கும்? சிலவருக்கு 33 இருக்கும், ஒரு இன்ச்சு கூட இருக்கும், ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு கூட இருக்கும், சிலருக்கு 3 இன்ச்சுலாம் கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டுனா இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், நான் போடுறேன். இப்போ 33 டிவைடட் பை 3, 11 இன்ச்சு. இதுதான் அளவு. சரியா? 11 இன்ச்சு, 11 + 1/2, அப்போ எவ்வளோ வருது? 11.5. 1/2 இன்ச்சு அவங்களுக்கு 11.5 இன்ச்சு தான் தேவை. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்? கரெக்டாக மடிச்சுக்கலாம். இந்த இதை மடிச்சுட்டு நமக்கு இவ்வளோ தானே தேவை, அதனால் மடிச்சுப்போம். நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, சரியாக போச்சு. ஓகேவா? இப்போ இங்கே தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டா இது நமக்கு யோக் பட்டிக்கு கட் பண்ணிடலாம். இது 80 சென்டிமீட்டர் தான், ஏன்னா 32 இன்ச்சு தானே, 80 சென்டிமீட்டர் தாராளமாக போகும். சரியா? இப்போ வந்து இதை நாம் மார்க் பண்ணிடுவோமா? எல்லாம் அடையாளப்படுத்திட்டு அப்புறமா இது ஆம்கோல்,
ஷோல்ட்ரு, இந்த இடம் மட்டும் கிராஸாக இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம். இங்கேயும் கிராஸாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் கிராஸாக இருக்குது, சரி பண்ணிக்கலாம். இந்த கோடு கிடையாது. ஓகேவா? இப்போ சரியாயிடுச்சு. தெளிவா நமக்கு முன்கழுத்து ஃபஸ்ட்டில் என்ன செய்கிறோம், முன்கழுத்து இறக்கும். 5.5 நம்ம 5.25 வைக்கிறோம். 5.25 1/4 இன்ச்சு தையல் துண்டு. ஓகேவா? இது முன்கழுத்து. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கிராஸ் வச்சிடறோம். கிராஸாக லைன் போட்டுரும். கிராஸாக லைன் போட்டுரும். போட்டுட்டு இதை வந்து ரவுண்டு போட்டு விட்ருவோம். இதையும் அதே மாதிரி ரவுண்டு போட்டு. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, நாம் இந்த இந்த அக்கிள் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோல் ரவுண்டு, அதை முன்தட்டு ஸ்லீவ் முன்பக்கம் வரும்ல, அதை வச்சு அளந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு அது வருதோ. பாருங்க, அடையாளம் இது சிவப்பு கலராக இருக்குன்னா தெரியாது, இது அடையாளம் போட்டுருவோம். ஒயிட் வச்சு அடையாளம் போட்டுருவோம். சரியா? பாருங்கள், இதை இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்லீவ் வந்து தைக்கும்போது 2 சைடும் சைடு அடிக்கும்போது ரெண்டும் ஒன்று போல் வந்து உட்காரும். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆம்கோல் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே சேர்த்துக்கணும். சரியா? சேர்த்துக்கிட்டு கோடு போடணும். அது எப்போ போட்டப்போ சொல்கிறேன். இது ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. யோக் பெட்டி கிராஸ் வரும்ல, அந்த கிராஸ்க்காண்டி இந்த 1.5 இன்ச்சு. இந்த 1.5 வச்சாச்சா? இதில் ஒரு கிராஸ் கோடு போட்டுருவோம். 11.5 வச்சோம்ல, இந்த உயரம் 11 வச்சோம். ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க, தையல் உள்ளது. அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 11 இன்ச்சு வச்சோமா, இல்லை 1/2 இன்ச்சு தையல் காண்டியதை போட்டுட்டு போய் இடுப்பு அவங்களுக்கு 28, முன்மார்பு 33, -28 அப்போ 5 இன்ச்சு வருது. என்ன வருது? 5 இன்ச்சு வருது. 5 இன்ச்சு வந்துன்னா இது 2.5 இன்ச்சு அவங்களுக்கு வரணும். அதுக்கு முந்தி 33 / 10. இப்போ 3.3 வருது. நம்ம என்ன செய்யறோம்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு பாருங்க, தையல் காண்டி ஒரு லைன் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கணும். இங்கேருந்து என்ன செய்கிறோம், ஒரு அளவு ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 3.3 வருது, நம்ம ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். சரியா? இந்த உயரம் இருக்கு பாருங்க, அது வந்து 33 / 12 எவ்வளோ வருது? 2.25.
இங்கே 2.25 பாருங்கள். இதை இப்போ நேர்கோடு நாம் நேர்கோடு போட்டாச்சா? 5 இன்ச்சு, 5 இன்ச்சில் பாதி 2.5, 5ல் பாதி 2.5. இப்போ 2.5னா இங்கே 1.25 இன்ச்சு வரணும். ஓகேவா? 1.25. இந்த மேலே நம்ம 1/2 இன்ச்சு தையல் காண்டி உள்ள கோடு இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் அடையாளம் போடணும். போட்டுட்டு இங்கே கோடு போடணும். இங்கே கோடு போடணும். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம்னா இங்கேருந்து இங்கே நம்ம இணைச்சிட்டோம். இடுப்பு வந்து 28 டிவைடட் பை 4, 7 இன்ச். 4 7 28. ஓகேவா? 7 இன்ச்சுனா நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.25. இங்கே 7 இன்ச் வரும். பாருங்க, சரியாக வரும். இதுதான் கணக்கு. இது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது இந்த ஜாக்கெட் தைக்கிறது. அதே மாதிரி இப்படி கணக்கு போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இனி வந்து கட் பண்ணுறது தான் வேலை. கட் பண்ணிடுவோமா? வாங்க. இப்போது இதை என்ன செய்யணும்னா இப்போ நேராக கட் பண்ண போகிறோம். நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் இந்த கிராஸை வந்துலாம் கட் பண்ணுவேன். ஏன் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள், இதை நேராக கட் பண்ணிடணும். இந்த கோட்லேயும் அப்படியே நேராக கட் பண்ணிடுவேன். பாருங்க, இப்போது நாம் வந்து சைடு இருக்குதுங்களா, சைட் டாட் வந்து போட்டு விட்ருவோம். இங்கே அரேஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போது இது அவ்வளோதான். இப்போது இங்கே இதை தைக்கிறவங்க பார்த்துக்கிடுவாங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, ஏன் இதை சொன்ன நேரம் அடித்தோம்னா, இந்த மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது ரெண்டையும் சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுக்கிட்டு இதை லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கொண்டு போயிருங்க. இந்த கார்னரில் லேசாக ரவுண்ட் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். யோக் தைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுவும் போக இந்த ரெண்டையும் சேமாக அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல 2 சைடும் ஒரே மாதிரி கிடைக்கும். சரியா? அதுக்காக வேண்டி தான் இந்த மெத்தடு. இப்போது இதையும் அடையாளப்படுத்திடுவோம். இப்போது இதையும் அடையாளப்படுத்துவோம். இது சைடை வந்து கரைச்சி விட்ருவோம். இந்த கிராஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கரைச்சி விட்டுட்டு அடையாளப்படுத்துவோம். இந்த கிராஸ் இதுலேயும் இருக்கு அடையாளம் இருக்குது. சரியாக தெரியலை, மறுபடியும் நல்லா போட்டோம். ஓகேவா? இப்போது சைடவும் அடையாளப்படுத்திக்கிறோம். ஓகேவா? ஆம்கோல் டாட். இப்போ பட்டி ஒரு 3 9, உயரம் ஒரு 3.5. இப்போ யோக் பட்டி ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கலாம், போதும்.
9 இன்ச்சு. இங்கே 4.5 வேணும். 4.5க்கு 5 கூட வச்சுக்கிறோம், அப்புறம் கழிச்சுக்கிடுவாங்க. ஓகேவா? தேவை 4.5, தையல்லாம் சேர்த்து 4.5 தான் தேவை. ஆனால் 5 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 3.25, இந்த பக்கம் 1 இன்ச் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா இதை நாம் கட் பண்ணிடுறோம், வளைவாக கட் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இது தைக்கும்போது அவங்க பார்த்து இது பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு அடையாளத்துக்கு அவ்வளோதான். இந்த வளைவு இது மையப்புள்ளி, இதில் ஒரு மார்க் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதை வச்சு அவங்க தைச்சிக்கிடுவாங்க, இதை கழிச்சிக்கிடுவாங்க. ஓகேவா? இதுதான் யோக் பெட்டி. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.